ஓம் நம சிவாய். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே. நண்பர்களே, இன்று ஒரு சந்தோஷமான தருணம். நமது சேனலுக்கு 2வது வருடம். 2022 ஜூன் 12 10 மணிக்கு எனது முதல் வீடியோ தலைவராகும் யோகம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அந்த அன்னைக்கு வைகாசி விசாகம் இருந்தது. முருகப்பெருமானின் அருளால் அன்று திட்டமிட்டபடி எனது சேனல் தொடங்கப்பட்டது. அந்த இதுக்கே எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதை நினைச்சு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய பயணம் நான் ஒரு லிமிட்டடா ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய ஒர்க் டைம் போக என்னுடைய ஜோதிடத்தின் மேல் கொண்ட ஆர்வம் மற்றும் அன்பினால் நான் எல்லா இதுலயும் நானே முயற்சி பண்ணி கத்துக்கிட்டு உங்களுடைய பேச்சு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய புரிதலுக்கு ஜோதிடம் மட்டும் இல்ல, அதை தாண்டி எனது சிந்தனைகள், எனது அனுபவங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு ஆறுதல் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை தொடர நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்று இந்த நன்னாளில் மீண்டும் முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டு இந்த பதிவை கொண்டு செல்லலாம். இந்த புதையல் லாட்டரி யோகம் இடையில நிறுத்தி வச்சிருந்தேன். சில பல காரணம். ஏன்னா நான் அப்போ அரக்கோணத்துல இருந்தேன். அப்புறம் ஷிஃப்டிங் ஆகி இப்பதான் சென்னை வந்திருக்கேன். இப்ப சென்னையில தான் இருக்க போறேன். சென்னையில என்ன நேற்றே ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். சென்னையில ஹெச் பிளாக்ல இருக்கேன். நேரடியா அண்ணா நகர்ல என்ன பார்க்க விரும்புறவங்க தொடர்பு கொள்ளலாம். இல்ல வழக்கம் போல ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் தர்றேன். அப்பாயின்மெண்ட் வாங்கணும் கண்டிப்பா. எதா இருந்தாலும் என் நம்பரை கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு இந்த பதிவுக்குள்ள போலாம். புதையல் லாட்டரி யோகம். விடுபட்ட சிம்ம லக்னத்திலிருந்து ஆரம்பிப்போம். சிம்ம லக்னக்காரங்களுக்கு எங்க என்ன மாதிரி பொசிஷன்ல இருந்தா லாட்டரி யோகம் செயல்படுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். சிம்மத்துக்கு 2ஆம் அதிபதிங்கிறது புதன். அந்த புதன் தான் அதாவது நேச்சுரல் தனக்காரன் குருன்னு சொன்னாலும் 2ஆம் அதிபதி புதன் நல்லா இருக்கணும் இந்த சிம்ம லக்னத்துக்கு. அப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு புதன் தனுர் வீட்டுல போய் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு புதையல் யோகம் கிடைக்கும். இது பாயிண்டா வச்சுக்கலாம். அடுத்தது இந்த புதன் எங்கிருந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மேசத்தில் இருக்கலாம். மேசத்துல இருந்தாலும் புதையல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப புதனை 2 இடத்துல வச்சு நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்ப மேசத்துல இருக்கிற புதனுக்கும் கண்ணில இருக்கிற தனுர்ல இருக்கிற புதனுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். அதோடைய புதையலுடைய அளவீடுகள், சொத்துகள், அது நிற்கக்கூடிய கால், அந்த மாதிரி அதை தனிப்பட்ட ஜாதக முறையில நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்து எங்க கூடி நின்னாலும் இவங்களுக்கு முன்னோர்கள் சொத்து தானாகும். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த முதல்ல சொன்னதுல சின்ன விளக்கங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தனுர் வீட்டுல புதன் இருக்கும்போது புதையல் யோகம் கிடைக்கும். அந்த மேசத்துல இருக்கும்போது புதன் இருக்கும்போது முன்னோர்கள் சொத்து வந்துடும். இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து எங்கேயாவது ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா பூர்வீக சொத்து கண்டிப்பா வந்துடும். சரிங்க. அடுத்தது இந்த சுக்கிரன் எடுத்துக்குவோம். இந்த சுக்கிரன் விருச்சிக வீட்டுல இருந்தா இவங்களுக்கு கண்டிப்பாக பூர்வீக சொத்து வந்துடும். இதை ஒரு நல்ல விதமா எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சுக்கிரன் மேசத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன், அவங்களுக்கு பெரிய அவங்களே வேலை செஞ்ச மாதிரி கடின பிரயாசம் இல்லாம அது பாட்டுக்கு சொத்து தானா சேரும். சில பேர்த்துக்கு பார்த்துருக்கோம், கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஒன்றும் கிடைக்காது. சில பேர்த்துக்கு அது பாட்டுக்கு இவனுக்கே கிடைக்குதுங்கிற மாதிரி இருக்கும். தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி உள்ள ஜாதகங்கள்லாம் இந்த மாதிரி சிம்ம லக்னத்துக்கு மேசத்தில் சுக்கிரன் இருந்தா அந்த மாதிரி ஒரு யோகம் கிடைச்சிடும். அப்புறம் அடுத்த யோகங்கள் பார்க்கும்போது சுக்கிரன் துலாத்திலேயே இருக்கிறாரு. கண்ணிலேயே புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் இங்க உச்சமா இருப்பாரு, அவர் ஆட்சியா இருப்பாரு. இது ஒரு மிகப்பெரிய புதையல் யோகம்னே சொல்லலாம். இதுவும் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது இந்த சுக்கிரனை தூக்கி அப்படியே விருச்சிகத்துல வச்சிருங்க. அங்க விருச்சிகத்துல சுக்கிரனும் அதே கண்ணியில புதனும் வைங்க, இவங்களுக்கும் புதையல் யோகம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கிறது. ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, எனக்கு இங்கெல்லாம் இல்லைங்க. சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சியா இருக்கிறாரு. சூப்பருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாகாதி கர்மங்கள்லாம் செஞ்சு தெய்வ அனுகிரகங்கள் மூலமாக பெரும் பொருளை எடுத்துருவாங்க. ஸோ இப்ப நம்ம லாட்டரி புதையல் அப்படிங்கிற பாயிண்ட்ல என்ன சொல்றோம்னா, நமக்கு உழைப்புக்கு மீறிய வருமானங்கள் சில ஜாதகங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை தான் நம்ம இதுல பாக்குறோம். அதற்கான அமைப்புகளை சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் அந்த லாட்டரியும் இல்ல திடீர்னு அந்த பிறார் சொத்து, அனாதை சொத்து இதெல்லாம் வர்ற பாக்கியம்,
திடீர்னு இன்சூரன்ஸ் ஹியூஜ் அமௌண்ட், இதெல்லாம் இந்த தலைப்பின் கீழ் அடங்கும். என்ன நண்பர்களே, இன்று எனது 2வது வருட செலிப்ரேஷன்ல இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து எனது நண்பர்களுக்கும் எனது மனதார்ந்த நன்றியை முதலில் உண்டாக்கி கொண்டு, என்னை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த சேனலை அடுத்த தளத்துக்கு இந்த வருடம் எடுத்து செல்வதற்கு என்னால் முடிந்த முயற்சிகளை கொடுக்கிறேன். உங்களது ஆதரவை கொடுங்கள் என்று கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் MGK கோவை. நன்றி, வணக்கம்.